அதாவது அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு அப்பா செய்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பார்த்து பார்த்து செய்வாங்க. பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. ட்ரெஸ் வாங்கி குடுக்குறாங்க அப்டின்னா கூட, ரொம்ப கிராண்டா வாங்கி குடுக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப அட்ராக்டிவா வாங்கி குடுப்பாங்க. இப்ப ரிஷப ராசி பையனா இருந்தா ரொம்ப கிராண்டா வாங்கி குடுப்பான். ஆனா மேஷ ராசி பையன் கிராண்டா வாங்கி குடுக்க மாட்டான். எப்டின்னா, போட்டா கெத்தா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ போட்டா. அது சும்மா ஒரு ரூ. 1000 ட்ரெஸ் இருக்குது அப்டின்னா கூட, ஒரு ரூ. 10,000 ட்ரெஸ் போட்டா எந்த அளவுக்கு கெத்தா இருக்கும். அந்த மாரி கெத்தா இருக்கும். அந்த மாரி பிளசன்ட்டா, கெத்தா, சிம்பிளா, சூப்பர்பா வாங்கி குடுப்பான் அப்டின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பான். அதே மாதிரி லவ் பண்ற பொண்ணையே திருமணம் பண்ணிக்கிறாங்களா? மேக்ஸிமம் திருமணம் பண்ணிப்பாங்க. அந்த பிள்ளையா பிரேக்கப் பண்ணிட்டு போனா தான் உண்டு. மேக்ஸிமம் திருமணம் பண்ணிப்பாங்க. திருமணம் பண்ணிக்கின பின்னாடிமா, அந்த பொண்ணுனோட குடும்பத்த தன்னோட குடும்பமா பாவிப்பாங்க. அந்த மைண்ட் செட் மேஷத்துக்கு உண்டு. முன்ன நின்னு அவங்க வீட்டு ஃபங்ஷன் கூட இவர் தான் வந்து பையன் மாதிரி முன்ன நின்னு எல்லாமே செஞ்சு குடுப்பாரு. அதே மாதிரி பொண்ணுக்கு தங்கச்சி இருக்குன்னா, நகை போட்டு கல்யாணம் பண்ணி குடுக்குறது அத்தனையும் செய்வாங்க. ஆனா, "உனக்கு எல்லாமே நான் செய்றேன். நீ என் தலை மேல ஏறி மொளகா அரைக்கக்கூடாது. யூ ஷுட் பி அண்டர் மீ. நீ என்னோட கீழ தான் இருக்கணும்." அப்படின்ற ஒரு மைண்ட் செட். கீழ இருக்கணும்னா கால்ல போட்டு மிதிப்பேன்னு இல்ல. நீ வந்து என்ன ஓவரா டாமினேட் பண்ணா எனக்கு பிடிக்காது. அது மேஷத்துக்கு மைல்டா அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஆனா, அந்த ஈகோவும் நல்லது தானம்மா. அவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். செவ்வாய் வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி, சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அவங்களுக்கு நெறைய விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் இன்பில்ட்டா அதுல நாலேட்ஜ கேதர் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த பிள்ளை வந்து ஓவர் ரைட் பண்ணுது, டாமினேட் பண்ணுது, என் தலையில மொளகா அரைக்குது அப்படியெல்லாம் இருந்தா டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேசராசிக்காரர்கள் ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அவங்க பின்னாடி நெறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.